நண்பர்களே, நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட். அதுல வந்து எபிசோட் 4 அப்ப வந்து பார்க்க போறோம். எபிசோட் 4 நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சேவ்டு பை எ கிங். நம்ம கிங் வந்து உடனே வந்து அந்த போர்ட்ட விட்டு இறங்கி வந்தோனயும், ஒரு காட்டுக்குள்ள வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே ஒரு பொண்ணோட அரள்ற சத்தம் வந்து கேட்குது. கேட்ட உடனே யாரோ இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தரும் அங்க ஓடி போறாரு. அங்க போய் பார்த்ததுக்கப்புறம் அங்க வந்து ஒரு ஒரு 5 பேர், 6 பேராவது நிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு, அத வந்து இது வந்து ஒரு எல்ஃப் குழந்தை. நம்ம வித்தோம்னா நெறையா காசு கிடைக்கும். நம்ம இந்த உடனே இடத்த விட்டு காலி பண்ணணும்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அத நம்ம வந்து ஆத்தர் வந்து பார்த்து பார்த்து கேட்டுருக்காரு. அப்புறம் திடீர்னு உடனே இவருக்கான சம்பவம் வந்து ஞாபகம் வந்திருக்கும். அத நினைச்சு அப்படியே பார்க்குறாரு. இவங்க இந்த மாரி தானே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் வந்து அந்த எல்ஃப் பொண்ண வந்து வண்டியில ஏத்திட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது நம்ம ஆத்தர கொஞ்சம் சும்மா இல்லாம கோவப்படுவாரு. கோவப்பட்டு அப்புறம் கோவப்படும்போது உடனே வந்து நம்ம சில்வியா சொன்னது ஞாபகம் வரும். எனக்கு புரிஞ்சது சில்வியான்னு மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிருது. ஒரு கேம்ப் ஃபயர் மாரி போடுறாங்க. போடும்போது நம்ம ஆத்தரும் வந்து அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காப்புல. அப்புறம் வந்து அவங்க ஒரு கேம்ப் ஃபயர் போடும்போது, ஆ என்ன ஆகுதுன்னா, அ பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு ஹியூமனோட வீட்டுக்குமே வந்து வழிகாட்ட மாட்டாங்களா? அது மாரி பேசிட்டு இருப்பாரு. இப்ப அதுக்கப்புறம் அந்த கடத்திட்டு போனவங்கள காட்டுறாங்க. அப்ப அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம ஏன் முதல்ல வந்து அதில வந்து அத வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நம்ம சேல் பண்ணக்கூடாது. அது மாரி பேசிட்டு இருக்காங்க. இப்படியே இருக்கும்போது நம்ம ஆத்தர் வந்து அவரோட மானாவ வந்து சேமிக்கிறாரு. சேமிச்ச சேமிக்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நைட் ஆயிருது. அப்புறம் வந்து யோசிக்கிறாரு என்னன்னா, ஏன் இந்த காட்டு மிருகம்லாம் வந்து ஆ மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப அடிபணிஞ்சு போகுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு மாரி நம்ம ஆத்தர் சொல்றாரு. அப்புறம் வந்து நம்ம அந்த ஓநாய்ஸ்லாம் காட்டும்போது என்ன ஏதுன்னு மாரி கழுத்த பார்க்கும்போது அந்த மேஜிக்லாம் இருக்கு. ஆ மன்னிச்சிடுங்க நான் வந்து அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு, அ ஒரு 3 ஃப்ரூட்ஸ் மாரி இருக்கும். அத வந்து எடுத்து வீசுவாரு. அப்புறம் வந்து இந்த ஓநாயெல்லாம் கத்த ஆரம்பிச்சுரும். அப்புறம் வந்து அ அங்கேருந்து ஒருத்தன் வந்து அந்த ஓநாயெல்லாம் போட்டு அடிப்பான். அடிக்கும்போது நம்ம ஆத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, உடனே அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி வேகமா கீழ வந்து உடனே ஒரே வெட்டுல வந்து வெட்டிருவாரு. அ அந்த வ ஓநாய அடிச்சவன. அப்புறம் அடிச்சவங்கிட்டருந்து கத்திய எடுத்துப்பாரு. அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து திடீர்னு ஒருத்தன் வருவான். வந்தோனே "உனக்கு என்ன போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா?" அது மாரி பார்த்துட்டுருப்பான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் செத்து கிடந்தத பார்த்த உடனே ஷாக் ஆயிருவான். ஷாக் ஆன அடுத்த செகண்ட் வந்து நம்ம ஆத்தர் வந்து அ ப உடனே அவன் கழுத்து மேல ஏறி கழுத்த வெட்டி விடுவான். வெட்டுனதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான். இன்னொருத்தன் வரும்போது இவங்க 2 பேத்துக்கு சண்டை போடும்போது எனக்கு ரொம்ப உடல் சோர்வாயிருச்சு. அது மாரி நம்ம ஆத்தர் சொல்ருவாரு. திடீர்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா, "அங்க என்ன பண்றீங்க? இன்னுமா வரீங்கன்னு?" மாரி கேட்டுருப்பான். உடனே வந்து நம்மளோட ஆத்தர பார்த்துருவான். பார்த்ததுக்கப்புறம் உடனே நம்ம நம்ம ஆத்தர் வேகமா வந்து ஒரு கால வெட்டிருவாரு. கால வெட்டுனதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து பார்த்துருவான். பார்த்து ஜாக்கிரத அவன் வந்து ஒரு மேஜ்ன்னு சொல்லிட்டு ஆ சொல்லுவான். அப்புறம் வந்து இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா, "அவன் மேஜ் தானே, அவன் என்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது." அது மாரி சொல்லுவான். யார் சொல்லுவான்னா, அந்த கடத்திட்டு போனவன் சொல்லுவான். அப்புறம் வந்து இவனும் அந்த கத்திய வந்து அவன்ட்ட ஒரு கத்தி வச்சிருப்பான். அந்த கத்திய வந்து நிலத்துல சொருகிட்டு, அப்புறம் வந்து அவனும் அவனோட மானா பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். நம்ம ஆளும் தப்பிச்சுட்டு அவர வந்து உதைக்கலான்னு போம்போது அதுவும் மிஸ் பண்ணிருவான். அப்புறம் வந்து "இது ஒண்ணும் தப்பில்ல." அப்படி மாரி அவன் அந்த கடத்திட்டு போனவன் சொல்லுவான். அப்புறம் இத பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் ஒரு அட்டாக் தருவாரு. நம்ம ஆத்தர் கத்தி எடுத்து வீசுவாரு. அப்புறம் அந்த கத்திய வந்து புடிச்சு அவனுக்கு எதிராவே திருப்புவான். வேகமா ஓடி வந்து உதைச்சிருவான். உதையில நம்ம ஆத்தர் வந்து 2 மீட்டர், 3 மீட்டர் தள்ளி போயிருவாரு. அந்த கடத்தினவன் சொல்லுவான், "உன்னோட ரியாக்ஷன் டைமுமே ரொம்ப நல்லதா பண்ற" அது மாரி சொல்லுவான். "நீ வந்து எனக்கு இன்னொரு கோல்டன் டிக்கெட்டு" அப்படின்னு கடத்தினவன் சொல்லுவான். அப்புறம் வந்து அ தலைகீழா தொங்க தொங்க விட்டு நம்ம ஆத்த தொங்க விட்டுருவான். அப்புறம் வந்து உடனே வந்து அவன் கால புடிச்சு ஒரு மானா பவர் யூஸ் பண்ணி அவனோட ஒரு நெருப்பு மாரி யூஸ் பண்ணி அவன் கால் மேல விட்டுருவான். அப்புறம் வந்து அவனும் தப்பிச்சு அவன உயிரோட கொண்டு நெனச்சேன். அது மாரி நம்ம கடத்தினவன் சொல்லுவான். இப்படியே அவன் பேசிட்டு இருக்க நம்ம ஆத்திர வந்து கத்தி எடுத்து வீசி அ அ நெத்தியிலேயே ஒரே குத்து அந்த கத்தி. அப்புறம் வந்து அவன் செத்துருவான். அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் இன்னும் கால்ல வந்து அடிபட்டு கிடப்பான் பார்த்தீங்களா? அவன் வந்து "என்ன விட்டுரு நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படி மாரி சொல்லிட்டுருப்பான். ஆத்திர வந்து இதே இதே தான அந்த அந்த பொண்ணும் சொல்லியிருப்பா. அப்புறம் அவனையும் கொன்னுட்டு அந்த
பொண்ண பொண்ண கண்ண கட்டி போட்டுருப்பாங்க. அதெல்லாம் அவுத்துட்டு, "நான் உனக்கு உனக்கு காப்பாத்த வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி, அவன வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைப்பா. அப்புறம் அந்த பொண்ணும் பார்த்துட்டு, "உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது அ காயம் பட்டுருக்கான்னு" மாரி கேட்பா. அ "இதுவா? இது ஒண்ணுமே இல்லன்னு" மாரி அவன் சொல்லுவான். அப்புறம் இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தெரியும்? இது பார்த்து ஷாக்கு தான் ஆவாங்க. அது மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். அப்புறம் அந்த எல்ஃப பார்த்துட்டு, உனக்கு என் வயசு தானே இருக்கும்னு அவன் நெனச்சு பார்க்குறான். அப்ப வரையும் சரின்னு சொல்லிட்டு, அடிச்சு எல்லாத்தையும் வந்து ஒரு போட்டு மூடி வைக்கிறான். "நீ என்ன பண்ணேன்னு?" கேட்கும்போது, "சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் மூடி வச்சேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். "நீயும் ஒரு குழந்தை தானே" அப்படி மாரி அ அவ சொல்லுவா. "ஆமா, அது உண்மதான். அப்படிதான் நெனைக்கிறேன்" அப்படி மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். அப்புறம் அந்த எல்ஃப் கேட்பா, "என்ன கடத்துனவங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்பா. அ அவங்களுக்கு வந்து அவங்க ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுருவான். அப்புறம் வந்து, "இப்ப நீ கவலைப்படாத. நீ இப்ப வந்து சேஃபா தான் இருக்கன்னு" மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். அப்புறம் அவ துணியில ஒரு இடத்துல கிடக்கும் போல இருக்கு. அதெல்லாம் பேக்ல பேக் பண்ணிட்டு, "இதெல்லாம் உன்னோடது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து கேட்பான். அது "ஆமா, என்னோடது தான்" அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் வந்து அ வா கிளம்பலான்னு சொல்லிட்டு போவான். போம்போது அவன் கைய புடிச்சுட்டு, அவளுக்கு மனசுக்குள்ள நினைப்பா, "என்ன என்ன விட்டு எங்கேயும் போவாத ப்ளீஸ்" அப்படி மாரி நான் பயந்துருக்கேன் அது மாரி நம்ம அந்த எல்ஃப் பொண்ணு சொல்லுவா. "நான் வந்து வீட்டுக்கு போறேன். எ நீ வந்து இனிமேலு அந்த கெட்ட பசங்க வந்து உன்கிட்ட வரமாட்டாங்க." அந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்லிட்டுருப்பான். அப்புறம் அந்த அவ சொல்லுவா, "ஏன் மிருகமே என்ன தனியா விட்டு இங்க போயிருவியான்னு" மாரி அவன் மனசுக்குள்ள நெனைக்கிறா. மனசுக்குள்ள இவ வன்மத்த வச்சுக்கிட்டு எப்படி கியூட்டா இருக்கா பாருங்களேன்! இதுல. அப்புறம் ஆத்தர் வந்து அந்த எல்ஃப் கிட்ட வந்து பேசிட்டே வரான். "இது வந்து உங்களோட காடு தானே?" அப்படின்னு மாரி கேட்பான். அப்புறம் கேட்டதுக்கு இந்த மாரி நம்ம எல்ஃப் சொல்லுவா, "என் பேரண்ட்ஸ் சொன்னாங்க. இந்த மாரி நைட் டைம்ல வந்தோம்னா, பூரமெல்லாம் வந்து நம்மள புடிச்சு சாப்பிட்டுரும். இந்த மாரி டைம்ல வரக்கூடாது." அந்த மாரி சொல்லியிருப்பா. அப்ப அதையும் நம்ம ஆத்தர் கேட்பான். "நீ எந்த வழியா வந்தன்னு?" கேட்பான். நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தேன்" மாரி நம்ம அந்த எல்ஃப் பொண்ணு சொல்லியிருப்பா. திடீர்னு நம்ம ஆத்தர் கேட்பான், உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? அ உன்ன எப்படி கடத்துனாங்கன்னு?" அப்படின்னு. எதுக்கு இங்க வந்த?" மாரி கேட்பான். அப்புறம் வந்து அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, "நான் வந்து ஒரு ஒரு பூச்சிய தேடி பூச்சி பறந்து வந்துச்சு. அதில வந்து நான் தொலைவிட்டே வந்தேன். அப்படியே நான் தொலைஞ்சு போயிட்டேன்." அது மாரி அந்த பொண்ணு சொல்லுவா. இப்ப நம்ம ஆத்தா மனசுக்குள்ளேயே, "இது வந்து நான் ரீசனாவே எடுத்துக்க முடியலையே!" அப்படி மாரி புலம்பிட்டு இருப்பான். என்ன பண்றது? இந்த குழந்தைங்களே இப்படித்தான் இருப்பாங்கல்ல. அது மாரி நம்ம ஆத்தர் வந்து நெனைப்பான். அப்புறம் சடனா நம்ம அந்த எல்ஃப் பொண்ணு வந்து அந்த ஓநாய பார்க்கும். பார்க்கும்போது நம்ம ஆத்தர் திடீர்னு பார்ப்பாரு. பார்க்கும்போது அது எனக்கு தெரியாது. எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாத மாரி நம்ம ஆத்தர் வந்து நெனைப்பாரு. அப்புறம் அந்த நம்ம எல்ஃப் பொண்ணு சொல்லுவா, "அவங்கள வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுறலாம்" அப்படின்னு சொல்லுவா. அது நம்ம ஆத்தரும் வந்து என்ன ஆனா இப்ப ஏன் அப்படி மாரி கேட்பான். அ ஃப்ரீ பண்ணி விட்டுறலாம். அப்பதான் வந்து சாகாம இருப்பாங்க. இல்லன்னா யாராவது வந்து கொன்றுவாங்கன்னு மாரி நம்ம எல்ஃப் எல்ஃப் பொண்ணு சொல்லுவா. ஆனா அது நம்மள அட்டாக் பண்ணிருமே அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்லுவான். "கவலைப்படாத. இனிமேல் நீ பேட் பீப்பிள்ஸோட இருந்த. இனிமேல் உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு" மாரி நம்ம ஆறுதல் சொல்லிட்டுருப்பான் நம்ம எல்ஃப் பொண்ணு. அப்புறம் அந்த ஓநாய்களுமே காட்டுக்கு திரும்பி போயிரும். அப்ப இவளும் வந்து அப்படியே கைய வந்து இடுப்புல வச்சுக்கிட்டு உட்காந்து பார்த்துட்டுருப்பா. அப்ப நம்ம ஆத்தர பார்த்து சிரிச்சுட்டு, "சரி வா இப்ப உங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் பொண்ணுகிட்ட வந்து கேட்பா. நடந்து போறாங்க. கொஞ்சம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் காலையில ஆகுது. ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்குறாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது, "இப்ப வரைக்குமே உன் நேம கேட்கலையே" அப்படின்னு மாரி நம்ம ஆத்தர் கேட்பான். அதுக்கும் அவ வந்து, "என் பேர் வந்து டெஸ்ஸியா எர்லெத்" அப்படின்னு சொல்லுவா. "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "என் பேர் வந்து ஆத்தர் லீவைன்" அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஆத்தரும் வந்து சமைச்சு குடுப்பான். சமைச்சு குடுக்கும்போது, "நீ உனக்கு பசிக்கலனாலும் பரவால்ல. நீ சாப்பிட்டு தான் ஆகணும். நீ சாப்பிடலைன்னா நம்ம வந்து அதிக நேரம் நடக்க முடியாது. நம்ம எவன்டு வரும்போது நமக்கும் தெரியாது." அது மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். சடனா நம்ம ஆத்தருக்கு வந்து சில்வியாவோட ஞாபகம் வந்துரும். நானும் சில்வியா மாரியே பேச ஆரம்பிச்சுட்டேன்னு அவன் நினைப்பான். அந்த ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, அந்த நம்ம டெஸ்ஸியாவும், "என்ன இது?" அப்படி மாரி கேட்பா. இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உப்பெல்லாம் பாயில் பண்ணி ஒரு ஹிப்ஸ்ல நல்லா நல்லதா போட்டு தயாரிச்சிருக்கேன். அது மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். ஆனா எனக்கு ஸ்வீட்ஸ் தான் எனக்கு வேணும் மாரி சொல்லுவா. இப்ப நம்ம ஆத்தர் வந்து மனசுக்குள்ளேயே பேசுவான். என்னன்னா, ஆ டெஸ்ஸியா மாரி நம்மளும் இருக்கணும். நல்ல ஒரு ஆ நல்லா கத்துக்கணும், மாடலா இருக்கணும். அது மாரி நினைப்பான். இப்ப நம்ம டெஸ்ஸியா வந்து கேட்பா என்னன்னா, "ஆர்தர் நீ எப்படி இந்த நான் எங்க காட்டுக்கு வந்த மாரி கேட்பா. அத வந்து நான் வந்து என்னோட ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சுட்டேன் நெனைக்கிறேன்." அந்த மாரி அவன் சொல்லுவான்.
நம்ம டெஸ்ஸியா வந்து என்ன சொல்லுவான்னா, "நீயும் தொலைஞ்சு போயிட்டியா அப்போ?" அது மாரி கேட்பா. அப்ப நம்ம ஆத்தர் வந்து, "நீ இந்த எல்ஃப் லேண்ட பத்தி என்ன நெனைக்கிற?" அப்படின்னு வந்து கேட்பான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, "அங்க நான் ஜாலியா இருப்பேன். என்னோட பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவேன்னா, எங்க தாத்தாவோட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரொம்ப கேர் பண்ணிப்பாரு என்னைய." சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெஸ்ஸியா வந்து அண்ணாந்து பார்க்குறா. பார்க்கும்போது நம்ம ஆத்தர் வந்து மரத்து மேல நின்னு பார்த்துட்டுருக்காரு. இந்த மாரி வந்து ரொம்ப நேரம் போகும் போல இருக்கு இந்த ட்ரிப்பு. அ எந்நேரம் ஒரு இடத்தையே வந்து இப்போ வரைக்குமே இது காணோம். எந்த ஒரு அறிகுறியுமே காணோம். அது மாரி நம்ம ஆத்தர் நினைப்பான். அந்த எல்நோரங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. அந்த எல்ஃபோட இடம் எல்ஃபெல்லாம் வந்து வாழ்ற இடம் தான் எல்நேரம்னு சொல்றாங்க. ஓகே. அப்புறம் டெஸ்டிய சுத்தி ஒரு 4 பூச்சி சுத்தும். "என்ன இது? என்ன பக்ஸ்ல இது?" மாரி நம்ம ஆத்தர் கேட்பான். "இது உனக்கு தெரியாதா? இது வந்து எங்க எங்க இடத்துல வந்து நெறையா இருக்கும்." அந்த மாரி சொல்லுவா. "இதுதான் எங்களுக்கு வழிகாட்டி." அப்படின்னு சொல்லுவான். "நீயும் உனக்கு ஒண்ணு வேணுமா?" அது மாரி கேட்பா. இவனும் வேணான்னு சொல்லும்போது, ஆ வே என்ன பண்ணுவான்னா, காதுல மாட்டி விட்டுருவா. "இது வந்து தோடு மாரியே இருக்கும்." அப்படின்னு சொல்லுவா. இப்படித்தான் குழந்தைங்க விளையாடுவாங்களான்னு மாரி ரொம்ப இதா பார்ப்பான். எனக்கும் ஒரு நாள் மான ஆவை காய்ச்சுனா, நானும் வந்து என்னோட மாஸ்டர் பிளேஸ்ல வந்து ட்ரெய்னிங் பண்ணுவேன். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நம்ம டெஸ்ஸியா சொல்லுவா. அதுக்கு நம்ம ஆத்தரும் வந்து, "உனக்கு மாஸ்டர்லாம் இருக்காங்களா?" இப்ப நம்ம ஆத்தர் வந்து ஒரு சத்தம் கேட்கும். ஆத்தருக்கு காதுல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க காப்பாத்துன மிருகம் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கும். அப்புறம் நைட் ஆகுது. ஒரு கேம்ப் போடுறாங்க. கேம்ப் போடும்போது உள்ள படுத்து தூங்கலான்னு போறா. அப்ப வந்து உன்ன யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனும் வந்து அப்படியே முழிச்சுட்டே அவன் காவல் காத்துட்ருக்கான். அப்புறம் வந்து யோசிக்கிறான். சில்வியா குடுத்தது வந்து எதுக்கு வந்து என்கிட்ட குடுத்தா? அந்த மாரி ஆத்தர் யோசிக்கிறான். நம்ம டெஸ்ஸியா வாய்ஸ் கேட்குது. "நீ பரவாயில்லையா? உனக்கு ஓகேவா? நீ தூங்காம இருக்கிறது?" அப்படி மாரி டெஸ்ஸியா சொல்லுவா. "எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, எந்த ஒரு பசங்க கூடயுமே தூங்கக்கூடாது. அது மாரி சொல்லியிருக்காரு. நீ வந்து சீக்கிரட்டா வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லுவா. இது வந்து "பரவால்ல, நான் டயர்டாலாம் இல்ல. நீ போய் தூங்குன்னு" மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். நம்ம டெஸ்டியா உள்ள போயிட்டு வெளிய வரும்போது, "கொஞ்சம் இரு. நம்ம நீ வெளிய நின்னீன்னா, எந்த ஒரு நம்ம பீஸ்ட்டும் நம்மள வந்து பாத்துறாதா? பாத்தா நம்ம குழந்தைங்கள இல்லையா?" அது மாரி கேட்பா. அதுக்கு வந்து நம்ம ஆத்தன் வந்து, "என்ன பேய்களுக்கு வந்து பயப்படுறியா?" அது மாரி கேட்பான். அதுக்கு சொல்ல வரல. நான் வந்து நம்மளோட சேஃப்டிக்கு தான் நான் சொல்றேன். அது மாரி நம்ம டெஸ்டியா சொல்லுவா. "வேணும்னா ஒண்ணு பண்ணு. நீ டென்ட்டுக்குள்ள வந்து ஆ வாட்ச் பண்ணு." அப்படி மாரி சொல்லுவா. இவனும் சரின்ட்டு உள்ள போய் உக்காந்துட்டு வாட்ச் பண்ணிட்டுருப்பான். அப்ப நம்ம டெஸ்ஸியாவும் நம்ம தூங்க போவா. தூங்க போம்போது, இவன் உள்ளருந்து வாட்ச் பண்ணும்போது, எனக்கு தெரியாம நீ வந்து எங்கேயும் வெளிய போயிறாத. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் வெளிய போயிறாத. நான் பயந்துருவேன்." அந்த மாரி ஒரு கியூட் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே சொல்லுவா. நான் வந்து, "உனக்கு எதாவது பயமா இருந்தா சொல்லு. அ உடனே என்கிட்ட வந்துரு. நான் உன்ன பார்த்துக்கிறேன். இப்ப இப்ப வந்து நான் தூங்க போறேன். சரியா?" அந்த மாரி சொல்லுவா. சரி ஓகேன்ட்டு அவனும் உட்டுருவான். அப்புறம் வந்து நம்ம டெஸ்ஸியா சொல்லுவா, "ஏய் ஆர்த்தர், நீ வந்து ஹியூமன் கிங்டம்ல தானே வந்திருக்கிற. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஹியூமன்ஸ்லாம் வந்து ரொம்ப கோழைங்க போல இருக்குது." அந்த மாரி சொல்லுவா. "ஏய் உனக்கு இது யார் சொன்னா?" அப்படி மாரி இவன் கேட்கும்போது, "எங்க தாத்தா சொன்னாரு." அந்த மாரி சொல்லுவா. அத கேட்டோனே நம்ம ஆத்தருக்கும், அப்படி பார்த்தா நீங்க எல்ஃப்ன்னு தான் கோழைங்க. பெ பெர்வர்ட்ஸ். முதல்ல உனக்கு பெர்வர்ட் மீனிங் தெரியுமா?" அந்த மாரி கேட்கும்போது, அதுக்கு வந்து நம்ம டெஸ்ஸியா வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படியே பெட்டுக்குள்ள போயிருவா. அப்படியே அவன் பேசிட்டு இருக்க, நம்ம டெசியாவும் தூங்க போயிருவா. எ அவ தூங்குறத பார்த்துட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படிதான் தூங்குவான்னு சொல்லிட்டு அ சொல்லிட்டுருப்பான். அப்புறம் வந்து அப்படியே நைட்டு போய் காலையில ஆகுது. இவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் வந்து திடீர்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் காட்டுறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் நடுவுல வந்து அ நம்ம ஆத்தர வந்து நம்ம டெஸியா வந்து கைய புடிச்சு தூக்கி விட்டுருப்பான். அப்புறம் வந்து ஒரு நீர்வீழ்ச்சியாட்ட போயிட்டுருக்கோம். கீழ போயிட்டுருக்கோம். அவ வந்து பயப்பட்டுக்கிட்டு இவன் தாண்டி வந்துருவான். இவன் பயப்பட்டுக்கிட்டே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுப்பா. அவன் இவன் வந்து நடந்து போயி முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு கிராஸ் பண்ணி விடுவா. அப்புறம் திடீர்னு நம்ம ஆத்தருக்கு வந்து ம மனசு வலிக்கும். நெஞ்சு வலிக்கும். அது வந்து மானக்கோர் வந்து என்னமோ ஒரு அன்பிரேக்கபிள் மானாவா மாறிரும். ஆ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஏன்னா ஒண்ணும் இல்லன்னு மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். ஏன் வந்து என்ன பண்ணுவான்னா, "உடனே இரு, நான் வந்து ஏதாவது கொஞ்சம் ஹெர்ப்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து அவன சரி பண்றேன்" மாரி சொல்லுவா.
வேணாம் இது அது வந்து டேஞ்சரஸ்ஸு, ரொம்ப ஆபத்து. அந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். அந்த பெயின்லயே துடிச்சிட்டு இருப்பான் நம்ம ஆத்தர். மரத்துக்கடியில வந்து போய் அப்படியே மூச்சு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் குறையுது. அப்புறம் வந்து நம்ம டிஷ்ஷ பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா, நான் போனவொன்னே திரும்பி வர காணோமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான். இப்படியே வாங்கிட்டு இருக்க ஒரு ஓநாய் வந்து ஒரு ஃப ஒரு அனிமல வந்து வாயில கவ்விட்டு கொண்டு வந்திருக்கும். அ திடீர்னு நம்ம டெஸ்ஸியா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹெர்ப்ஸ் எல்லாம் கொண்டு வர முடிஞ்சது. ஆனா வந்து மொ முழுசா சரிப்படுத்தாது. அந்த மாரி சொல்லுவா. டெஸ்ஸி நீ தள்ளியே இரு அந்த மாரி சொல்லுவான். அப்புறம் அந்த ஓநாயும் அந்த வாயில இந்த ஒரு மிருகத்த வந்து வச்சுட்டு அப்படியே போயிரும். நைட் டைம் ஆயிருது. அப்புறம் வந்து அந்த மிருகத்த வந்து வெட்டி கூறு போட்டு 2 பேர் சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது நம்ம ஆத்தர் வந்து நினைக்கிறான், அ வளர்ற குழந்தைகளுக்கு மீட் வந்து கறி வந்து ரொம்ப அவசியமானது. அந்த மாரி நினைக்கிறான். அப்ப நான் நாங்க தொலைவ போம்போது ஹெர்ப்ஸ் மட்டும் கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் மஷ்ரூம்ஸும் கிடைச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியாவும் நியூட்ரிஷனா கிடைக்கும். அப்புறம் இல்லாம இந்த எங்க நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அதுதான் வுமன்ஸ் வந்து அதான் அதான் நெறையா சாப்பிடுவோம். அந்த மாரி நம்ம டெஸ்ஸியா சொல்றா. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆத்தர் வந்து ஒரு அசிங்கம் பண்ணிருப்பாப்புல. ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி பண்ணாரோ, இதே மாரி இந்த எபிசோட்ல வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாப்புல. நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அது மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். அப்புறம் அதெல்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அந்த டென்ட்ல வந்து படுத்து தூங்க போறாங்க. தூங்கும்போதே வந்து டிஷ்ஷா வந்து ஒண்ணு சொல்றான். நான் எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடியே புக்ஸ் படிச்சு தூங்குவேன். அ வந்து ஹியூமன்ஸ பத்தி படிச்சிருக்கேன் ஒரு நாளு. அவ வந்து என்ன சொல்லுவான்னா, புக்க படிச்ச ஸ்டோரிய பத்தி சொல்லுவா. ஹியூமன் கிங்டம் பத்தியும், டான் நேஷன பத்தியும் நான் படிச்சிருக்கேன். ஸ்டோரியில படிச்சிருக்கேன். அந்த மாரி சொல்லுவா. அ ஒரு நாள் வந்து நான் வந்து அ உங்க உங்க இடத்துக்கு நான் வருவேன். வந்து உங்க 2 பேத்தையுமே பேட் பீப்பிள்ஸையும், குட் பீப்பிள்ஸையும் நான் வந்து பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குற மாரி நம்ம டெஸ்ஸியா சொல்வா. அப்புறம் அப்புறம் வந்து இப்ப பேசிட்டு இருக்க நம்ம ஆத்தர் தூங்கிடுவான். அப்புறம் இவ கேட்பா, "ஆத்தர் நீ வந்து என்ன கவனிக்கிறியா இல்லையா?" அந்த மாரி கேட்கும்போது, அப்படியே கியூட்டா தூங்குறத வந்து காட்டுவாங்க. என்ன மன்னிச்சிடுங்க ஆர்த்தர் மாரி சாரி கேட்குறா. ஒண்ணும் இல்ல இந்த மாரி நம்ம பக்கத்துல வந்துட்டோம் வா போலான்னு சொல்லிட்டு இவனும் கூட்டு போறான். நம்ம ஆர்த்தருக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு. நான் அந்த நெஞ்சில. என்னன்னு நமக்கு தெரியல. இனிமேல் தான் காட்டுவாங்க அந்த சீன்லாம். நம்ம இப்ப தான் க்ளோஸ் ஆயிட்டோம்ல. நம்ம 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 ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதனால அவன வந்து ஆர்ட் அப்படி சொல்லி கூப்பிடுறேன். ஓகேவா உனக்கு? அந்த மாரி நம்ம சரி டிஷ்ஷியா கேட்பா. சரி அப்படியே கூப்பிட்டுக்கோ நம்ம ஆத்தர் சொல்லுவான். அவ்வளோதானா நீ அவ்வளோதானா நீ சொல்றது அப்படின்னு மாரி சொல்லுவா. அது என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லோ பார்ன் கண்ட்ரீஸ்ல தான் அந்த மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். அது வந்து இன்னொருத்தருக்கு அதெல்லாம் கிரேட் ஆனர் அப்படின்னு சொல்லுவான். அவர் வந்து யுவர் ஹைனஸ் டெஸ்ஸியா அது மாரி நம்ம ஆத்தர வந்து ஒரு நக்கல் பண்ணிருப்பான். இந்த மாரி ஜோக் எல்லாம் எங்க தாத்தா தான் சொல்லுவாரு. அப்படி மாரி நம்ம டெஸ்ஸியா சொல்லுவா. நம்ம ஆத்தர் சொல்லுவான், பணக்காரனா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, பாத்ரூம் போகாம இருக்கவே மாட்டாங்க டெய்லியும். அந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்லுவான். டெஸ்ஸியா சொல்லுவா, "அமைதியா இரு. நான் இப்ப வரையும் உன்ன ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன்." அப்படின்னு நம்ம டெஸ்ஸியா சொல்லுவா. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இவன் நடந்து போயிட்டுருப்பான். நடந்து போயிட்டுருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி இவன் நினைப்பான். நினைக்கும்போது ஒரு 2 ஃபோட்டோ மாரி அவன் பாஸ்ட் லைஃப் காட்டுறாங்க. நம்ம டிஷ்ஷிய கூப்பிடுவா, "இங்க பாரு நான் உன்ன பார்த்துருக்கேன்னு" சொல்லுவான். அப்புறம் வந்து அத "இரு இரு அதெல்லாம் வந்து அ மரமா இருக்கும்னு லீவ்ஸா இருக்கும்." நம்ம ஆத்தர் ஷாக் ஆயிட்டு அத பார்க்கும்போது, "டிஷ் இது வந்து உங்க உங்க இடத்துக்கு போற வழி தானேன்னு தெரியும்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா." ஆமா அப்படின்னு நம்ம டெஸ்ஸியா சொல்லுவா. அதுக்கப்புறம் அதோட அந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. தேங்க் யூ